மறக்க முடியாத அனுபவம்னா நீங்க மாடு பிடிச்சதுல ஒரு அனுபவம் சொல்லுங்களேன். பெரம்பலூர் மாவட்டம் பெரியமாபாளையம் என் கிராமம் சார். எங்க ஊர்ல இருந்து பக்கத்து சேலம் மாவட்டத்துக்கு மாடு பிடிக்க எங்க ஊர்ல இருந்து வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழாவுக்கு போயிருவாங்க. மாடு பார்க்க போவாங்க. 20 பேர், 30 பேர், 40 பேர் வண்டியில பார்க்க போவாங்க. ஒரு ஊர்ல மாடு பிடிக்கும்போது எங்க ஊர்க்காரங்க ஏதோ மாடு பிடிச்சு பக்கத்து ஊருக்கும், அந்த ஊர்க்காரங்களுக்கும் பயங்கர சண்டை. அப்ப எங்க ஊர்க்காரங்கள ஓட ஓட அடிக்கிறாங்க எல்லாரும். நான் அப்பதான் +2 முடிக்கிறேன். என்னடா நடந்துச்சுன்னு ஊர்ல வந்து பார்த்தா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எல்லாம் கை, கால்லாம் காயம். ஊரே ரொம்ப பரபரப்பு. பொம்பளை ஆளுங்க பூரா ஏன்டா உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை? எதுக்குடா ஜல்லிக்கட்டுக்கு போறீங்கன்னு எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ ஊரே ஒரு அமைதி மயானம். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப நான் நெனச்சேன், சின்ன கிராமத்துக்காரன்னு தெரிஞ்சு பக்கத்து ஊர் கிராமத்துக்காரன் இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ஊர்க்காரங்கள அடிச்சிட்டானுவ. இனி நம்ப யாருன்னு நம்ம ஊரையும், நம்ம பேரையும் நிலைநாட்டுறது தான் நம்ம வாழ்க்கையே. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்க்கமான வெறி. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் பிளேயரு. ஒரு ஆர்மி செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஓடுவேன். ஸ்பெசிஃபிக்கா நல்லா ஃபார்ம் ஆகி, அடுத்த ஒரு 6 மாசத்துல ஜல்லிக்கட்டுல இறங்கி, நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2000 மாடு பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு பிரசிடென்ட்டா ஊர்லயும் இருக்கேன். கிட்டத்தட்ட 130 குத்து நான் உடம்புல வாங்கியிருக்கேன்.